குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டுக்கோங்க. 250 கிராம் இருக்கும். இது கூட 1/4 கப்பு பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வெடிச்சு வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேருங்க. சேர்த்துட்டு இமிடியேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாகு காய்க்க போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பாருங்கள். உடைக்கிற ஸ்டேஜ் வரணும். நம்ம எடுத்து உடைச்சோம் அப்படின்னா உடப்படணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்த எள்ளு பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெடி பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டு நம்ம இமீடியட்டாக இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட்டும் போட்டு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே செட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தேவைப்பட்ட ஷேப்புக்கு உடனேவே கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இது செட் ஆனாலும் கட் ஆகி வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று வச்சு கொடுக்கலாம். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.